இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க பர்டிகுலராக அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ட்ரீஸ், பிளான்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதில் என்ன வகையான இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அந்த லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் தான். நம்ம இந்தியாவில் வந்து பிளான்ட் ஸ்பீஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 47,000 வெரைட்டி வந்து இருக்கா. அதே மாதிரி வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 15,000க்கு மேலே பூ பூக்கக்கூடிய செடிகள், ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்து இருக்கான். இந்த பிளான்ட் டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதை அந்த உலகளாவியல்ல அந்த வேர்ல்டு அளவில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு 10th பிளேஸில் வந்து நம்ம இந்தியா இருக்குது. இதே இது ஏஷியா லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4th பிளேஸ் வந்து நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உலகத்தில் அந்த ஃப்ளாரிங் பிளான்ட்டோட எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து 6% வந்து நம்ம இந்தியா வந்து இடம் பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஃப்ளாரிங் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நான் ஃப்ளாரிங் பிளான்ஸும் நிறைய இருக்குது. நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்னால் என்ன, இந்த ஆல்கே, ஃபங்கை இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இதுவுமே அதிகமான அளவு நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க முடியுது. அப்புறம் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 90,000க்கு மேலே ஸ்பீஷஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கான். அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் சரி, மெரைன் வாட்டர்லேயும் சரி, சீ வாட்டர்லேயும் சரி அதிகமான அளவில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இவ்வளோ ஒரு செழிப்பான நாடு தான் நம்மளோட இந்தியா. நேச்சுரல் வெஜிடேஷனும் நம்ம இந்தியா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் வெஜிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நேச்சுரலாகவே ஒரு மரமாகட்டும், செடி கொடியாகட்டும் தானாக மனித உதவி இல்லாமல், ஹியூமன் எய்ட் இல்லாமல், மனித உதவி இல்லாமல் வளரும் இல்லையா. ஹியூமன்ஸ் வந்து அதை அப்படியே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அதுவா அதோட இல்லை காலங்கள் கழிஞ்சு வாழ்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். இதை வந்து வெர்ஜின் வெஜிடேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த கல்டிவேட்டட் கிராப்ஸ், நம்ம கிராப்ஸ் எல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம் இல்லையா, அது ஃப்ரூட்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அது கேட்டகரியில் வராது. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸோட உதவி வேணும். ஆனால் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறது ஹியூமன் பக்கத்திலே போகக்கூடாது. செடி தன்னைத்தானே புதுப்பிச்சு அது சூப்பராக வளர்ந்து எல்லாமே அது வேலையை அது பார்த்துக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோரானா என்ன, ஃபோனானா என்ன அப்படின்னு பார்த்தலாம். மோஸ்ட்லி இதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரியா. ஸோ பிளான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து வளருது இல்லையா, இதில் வந்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு சில ஸ்பீஷஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கும், பர்டிகுலர் பீரியடில் இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து ஃபோனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் ஆஃப் வெஜிடேஷன். எத்தனை வகையான வெஜிடேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல பசுமை மாறா காடு அப்படின்னு அர்த்தம். செகண்ட் வந்து ட்ராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடு அப்படின்னு அர்த்தம். மூணாவது வந்து ட்ராபிக்கல் தார்ன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ், வெப்பமண்டல முள்காடு அண்ட் புதர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மாண்டெயின் ஃபாரஸ்ட், மலைக்காடு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடு சரியா. ஸோ இந்த இப்போ இவ்வளோ ஃபாரஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஒரு நேம்லேயே இருக்குல்லையே, பசுமை மாறாத ஒரு காடு அப்படின்னா இதுதான் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான். எப்பவுமே இந்த இடத்துல வந்து ரெய்னி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குமா. அதாவது இந்த வெஸ்டர்ன் காட்ஸு, லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ஆகட்டும், அப்புறம் ஒரு சில அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் அசாம், தமிழ்நாட்டில் வந்து இந்த கோஸ்டல் ரீஜன், இந்த கடலோர பகுதிகளில் இருக்கு இல்லையா, இதெல்லாமே இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வந்து அடங்குமா. ஒரு சில பிளேசஸ்க்கு எல்லாமே நம்ம இது போகிறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருக்காங்க. ஏன்னா எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல விழுவோம், எந்த இடத்துல மழை வந்து அந்த தன்மை இருக்கும்னு தெரியாது. சாயில்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து உயிர் சேதங்கள் அப்படிங்கிற அதிகம் அப்படிங்கிறனால ஒரு சில பிளேசஸை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மழை பொழிவு அப்படிங்கிறது இங்கே இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குமா. ஸோ இங்கே வந்து மரங்களோட அந்த ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 60 மீட்டருக்கும் மேலே வந்து வளரக்கூடிய மரங்கள் வந்து நிறையா பார்க்க முடியுது. இந்த ஏரியா எப்பவுமே ரொம்ப வார்மாகவும் ரொம்ப வெட்டாகவுமே இருக்குமா. அது ஒரு சில சீசன் அப்படின்னு கிடையாது. இது வந்து காலம் பூராவே இந்த வருஷம் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நம்மளால் நிறைய வகையான ட்ரீஸு, ஸ்க்ரப்ஸு, க்ரீப்பர்ஸு இதெல்லாமே ஒரு மல்டி லேயர் ஸ்ட்ரக்சராகவே நம்மளால் வந்து பார்க்க முடியுமா. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மரங்களில் எப்போ இலை வந்து உதிரும், கொட்டும் அப்படின்லாம் பார்க்க முடியாது. அது பாட்டு தோணும் போது அப்படியே பேஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, மழை அப்போ அப்படியே கொட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புது இலை வந்து வரும். ஸோ இதே மாதிரி தான் அந்த காலங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாமே இயர் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு எப்போவுமே பசுமையாக பச்சை பச்சை அப்படின்ட்டு மக்குமா. ஸோ இந்த இடங்கள்ல வந்து நிறைய கமர்ஷியல் ரீதியான மரங்களும் நிறைய வந்து வளரும். கமர்ஷியல் ரீதியான அந்த எக்கனாமிக் ரீதியாக நம்ம வந்து வெட்டி கொடுத்தா
விற்கிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா காசு கிடைக்கணும்னா இதான் வந்து கமர்ஷியல் ரீதியான மரங்கள். ஸோ என்ன மாதிரி மரங்கள் அப்படின்னு பார்த்தா எபோனி, அதாவது இந்த கருங்காலி மரம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இங்கே நிறைய வளரும். அப்புறம் மஹானி, அதாவது சீமை தேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி மரங்களும் வளரும் நிறைய. அப்புறம் ரோஸ்வுட்டு, ரப்பரு, அப்புறம் சின்ஷோனா ட்ரீ அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வகையான கமர்ஷியல் மரங்களும் இங்கே வந்து வளரும். ஸோ இந்த இடத்துல ஃபோனா எப்படி இருக்குது, இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ளக்கூடிய அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு காமன் அனிமல்ஸான எலிஃபெண்ட்டு, மங்கி, டீர் இது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒன் ஹார்ன் ரைனோ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுமா. அப்புறம் வந்து ஜங்கல்ஸில் வந்து நிறைய வகையான அனிமல்ஸ் இருக்குது, நிறைய வகையான வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருக்குது. பேட்ஸு, ஸ்லாத்து, ஸ்கார்பியன்ஸு, ஸ்னேல்ஸு, இந்த மாதிரி நிறைய இது நம்மளால் இந்த மாதிரி ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியும். நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ராபிக்கல் டிசிஜியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடு அப்படின்றது. ஸோ இந்தியாவில் நிறைய பிளேசஸ் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து காமனாக வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பெய்யக்கூடிய மழை பொழிவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 200 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா சம்மர் டைம்லேயே. ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து 6லேருந்து 8 வீக்ஸ் வரைக்குமே இந்த இலைகள் எல்லாமே மரத்துலேருந்து கொட்டிகிட்டே தான் இருக்குமா. அதனால தான் இது வந்து இலையுதிர் காடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட்டோட தன்மையை வச்சு, அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ வாட்டர் அவைலபிலிட்டியாக இருக்க வச்சு இதை வந்து 2ஆக டிவைட் ஆகுது காடு அப்படிங்கிறது. ஒன்று வந்து மாய்ஸ்ட், இன்னொன்று வந்து ட்ரை. இந்த மாதிரி வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து 200லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு வந்து இருந்திருக்கான். பட் அந்த மாதிரிலாம் போயிடுச்சு, அந்த காலங்கள் போயிட்டு இப்போ வந்து 200லேருந்து 70 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இந்த மாதிரி வகையான காடுகளில் வந்து பெய்யுது. சரியா. அண்ட் இந்த மாதிரி காடுகள்லையும் நிறைய ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எந்த மாதிரி பிளேசஸில் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் சைடில், அந்த சைட்லலாம் பெய்யும். அதுக்கப்புறமா வந்து ஹிமாலயாஸோட அடிவார பகுதியில் ஜார்க்கண்ட், வெஸ்ட் ஒடிசா, சத்தீஸ்கர், ஈஸ்டர்ன் ஸ்லாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குமா. என்ன மாதிரி மரங்கள்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா டீக் ட்ரீ வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் கமர்ஷியல் ரீதியான ட்ரீ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேம்பூ, சால், சாண்டல்வுட்டு, மல்பெரி இந்த மாதிரி ட்ரீ எல்லாமே நம்மளால வந்து பார்க்க முடியுமா. அது மாய்ஸ்ட். இப்போ ட்ரை டெசிடியஸ் ட்ரீல வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 100 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டர் ரெயின் வரைக்கும் தான் இருக்குமா. அண்ட் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல எல்லாமே வந்து இந்த பெனின்சுலா பிளாட்டியூ, பிளெயின்ஸ் ஆஃப் பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்களை நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டீக் ட்ரீ, சால், பீப்பிள், நீம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வளரும். அண்ட் நிறைய வகையான இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்களாம். எதுக்காக? கல்டிவேஷனுக்காகவும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்களாம். அண்ட் ஒரு சில பகுதிகளில் வந்து கிராசிங்காக, அந்த மேய்ச்சல் பர்பஸ்க்காக வந்து அப்படியே விட்டுருவாங்களாம். இங்கே வாழக்கூடிய அனிமல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா லயன், டைகர், பிக், டீர், எலிஃபென்ட் இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும், பேர்ட்ஸ் பார்க்க முடியும், லிசார்டு, ஸ்னேக்கு, டார்டாய்ஸ் இந்த மாதிரி வகையான அனிமல்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி இந்த ட்ராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வகை என்ன அப்படின்னு பார்த்தா த டான் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்ட்ரப்ஸ் அப்படிங்கிறது முள்காடு. ஓகே. ஸோ இந்த ரீஜனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் மோஸ்ட்லி வந்து இந்த த்ரான் ட்ரீஸ் இருக்கும், அந்த முள் வகையான ட்ரீஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். புதர்கள் நம்மளால் வந்து நிறைய வந்து பார்க்க முடியுமா. ஸோ இந்த வெஜிடேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரியில் இருக்குது. அதாவது சம் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத்தில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேஷில், சத்தீஸ்கரில், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேக்கஸ் பிளான்ட்டு, பாம்ஸு, காக்டி அண்ட் யூஃபோபியஸ் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸோட ரூட் எல்லாமே பார்த்தோம், வேர் எல்லாமே பார்த்தோம் எப்படின்னா ரொம்ப டீப்பாக வந்து ஊஞ்சிருக்குமா. ஏன்னா வந்து சாயில் வந்து மாய்ஸ்சர் ஆகாமல் இருக்கணும், டக்குன்னு ட்ரை ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அதோட வேர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல நிலத்துக்குள்ள ஆழ்ந்து டீப்பாக வந்து ஊன்றிருக்குமா. ஸோ இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து சதை பிடிச்ச மாதிரி இருக்குமா. ஏன்னா வாட்டரை வந்து அப்போ தான் தக்க வச்சுக்க முடியும், மரத்துக்கு தேவையான வாட்டரை அதான் எடுக்கும். அதனால அதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சதை பிடிச்ச மாதிரி இருக்குமா. அதோட மரங்களோட லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப திக்காக இருக்குமா. அண்ட் திக்காக இருக்கிறது இல்லாமல் ரொம்ப ஸ்மாலாக இருக்குமா. ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அது வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அப்படி வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்லலாம் வந்து நமக்கு வந்து முள் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இதே வந்து முள்காடு தான். ஸோ முள் வந்து அதிகமாக கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், வாழக்கூடிய அனிமல்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தா ரேட், மைஸ், ராபிட்ஸ், ஃபாக்ஸ், wolf, டைகர், லயன், வைல்ட் ஆஸ், ஹார்சஸ், கேமல்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபாரஸ்ட் வந்து மான்டே ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மலைக்காடு. ஸோ மவுண்டனோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து மாறுபடும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அதை பொறுத்து இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. இது வந்து இந்த ட்ராபிக்கல்லேருந்து ஆரம்பித்து இந்த துண்டாரா ரீஜன் வரைக்கும் இருக்குமா. துண்டாரா அப்படிங்கும்போது மரங்களே இல்லாமல் ஒரு குளிர்ந்த நிலப்பரப்பில் அந்த காலநிலையில் உருவான பாறைகளை வந்து இந்த இடத்துல வந்து நிறையா வந்து பார்க்க முடியும். இந்த பாறைகள் மேலேயும் நிறைய செடி கொடிகள் நம்மளால் வந்து பார்க்க முடியும். சரியா? இந்த வெட் டெம்பரேச்சர் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் நம்மளால் வந்து அதாவது 1000 2000 மீட்டர் ஹைட்டுக்குள்ளே எந்த மாதிரி ட்ரீஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த எவர்கிரீன் அந்த வகையான ட்ரீஸ் பார்க்க முடியும். அதோட லீவ்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ரொம்ப ப்ராடாக இருக்குமா. அதாவது ஓக்ஸு, செஸ்னட்ஸு இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 1500 3000 மீட்டர் வரைக்கும். ஸோ இந்த வகையில் வந்து நிறைய கானிஃபரஸ் ட்ரீ நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதாவது பைன் ட்ரீ, டியோடர், சில்வர் ஃபர் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே பார்க்க முடியும். இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே மோஸ்ட்லி எதை கவர் பண்ணுது, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் எதை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா சதர்ன் ஸ்லோப் ஆஃப் ஹிமாலயா வந்து கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் பிளேசஸ் ஹேவ் ஹை ஆல்டிடியூட் இன் சதர்ன் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. அதுக்கப்புறமா 3600 மீட்டர் அபோவ் சீ லெவலில் இருக்கு இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட்டில் நிறைய கிராஸ்லேண்ட் எல்லாமே இருக்குமா. அங்கே கூட அல்பைன் வெஜிடேஷன் வந்து இருக்குமா. அதாவது இந்த பனிமண்டல தாவரங்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியும். இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் இந்த அல்பைன் வெஜிடேஷன் அப்படிங்கிறது. இந்த ஃபாரஸ்ட் ட்ரீஸ் எல்லாமே என்ன மாதிரி ட்ரீஸ்லாம் பார்க்க முடியும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா சில்வர் ஃபர், ஜூனிபர்ஸ், பைன் இந்த மாதிரி நிறைய வகையான ட்ரீஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த அல்பைன் கிராஸ்லேண்ட் இருக்கு இல்லையா? இதை வந்து நிறையா வந்து மேய்ச்சலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரைப் மீன மக்கள்லாம் இருப்பாங்க. ஒரு 2 வகையான ட்ரைப் பீப்புள் வந்து வாழ்கிறாங்க, குஜார்ஸ் அண்ட் பக்கர்வாலாஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். இங்கே நம்ம காமனாக பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா காஷ்மீரி ஸ்டாக், ஸ்பாட்டட் டியர், வைல்ட் ஷீப், ரேபிட், யாக், ஸ்னோ லியோபர்ட், ஸ்குவரல், பியர், அப்புறம் ரெட் கலரில் இருக்கக்கூடிய பாண்டாஸ் எல்லாமே ரொம்ப ரேரானது. அது இதில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து ஷீப், கோட் இந்த மாதிரி எல்லாமே இந்த மான்டி ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்க்க முடியும். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஃபாரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, சதுப்பு நில காடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த காடு வந்து அழகினால் பாதிக்கப்படும் இல்லையா? அந்த கடற்கரைகளில் இருக்கக்கூடிய பகுதி தான் இது. இந்த மாதிரி பகுதியில் நம்ம நிறையா வந்து மட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸ்லிட்னு வந்து இந்த கோஸ்டல் ஏரியாவில் ரொம்பவே பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே அந்த வாட்டருக்கு அடியில் நிறைய வகையான அந்த செடிகளோட ரூட்ஸு இது எல்லாமே வந்து மூழ்கி இருக்குமா. எந்த மாதிரி பிளேசஸில் இது கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ரீஜனை கவர் பண்ணுதுன்னு பார்த்தா டெல்டாஸ் ஆஃப் கங்கா, மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி. ஸோ இந்த மாதிரி இந்த தண்ணி நிறைந்த ரிவர்லாம் இருக்கால் இது பக்கத்தில் எல்லாமே இது வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வெஜிடேஷன்லாம் இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறமா கங்கா, பிரம்மபுத்திரா டெல்டாவில் வந்து சுந்தரி ட்ரீஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் சில டெல்டாஸ்லாம் நம்மளால் வந்து பாம் ட்ரீ, கோகனட் ட்ரீ, அகர் ட்ரீ இந்த மாதிரி நிறையா வந்து பார்க்க முடியுமா. இங்கே வந்து அந்த ராயல் பெங்கால் டைகர் வந்து ரொம்ப ஃபேமஸான அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து டர்டைல் இருக்குது, க்ரொக்கடைல், கேரியல், ஸ்னேக்ஸ் இதெல்லாமே நம்ம இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியும். இந்தியா வந்து வெறும் மரம், செடி, கொடி, ஃபாரஸ்ட் இதுக்கு மட்டும் வந்து ஃபேமஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் ரொம்பவே ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்க்கு ஸ்பைசஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மாதிரி சொல்லலாம் இல்லையா? கிட்டத்தட்ட 2000+ பிளான்ஸ் வந்து இங்கே வந்து ஆயுர்வேத யூஸ்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து 500 வந்து நம்ம ரெகுலர் யூஸ், ஸ்வீட் யூஸ்க்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓமம், துளசி இதெல்லாமே வந்து ரெகுலர் யூஸ்க்கே நம்ம பயன்படுற வகையாக தான் இருக்குது. இந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் ரெட் லிஸ்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 352 மெடிசினல் பிளான்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் 52 வந்து அழியக்கூடிய தருவாயில் வந்து இருக்குது, ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்குது. இன்னொரு ஒரு 49 வந்து அழிஞ்சே போயிடுச்சு. அதெல்லாம் மெடிக்கல் பிளான்ஸ் வந்து இருந்தது, பட் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சா. ஸோ ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. 1 மார்க்லேருந்து கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதோட யூஸஸ்க்கு எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து நெக்ஸ்ட்டு ஜோன் போகிறோம். ஓகே, வைல்ட் லைஃப், நேச்சுரல் வெஜிடேஷன் இவ்வளோ நேரம் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து வைல்ட் லைஃப்
நேஷனல் வெஜிடேஷன் பற்றி இவ்வளோ நேரம் கவர் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்து வைல்ட் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோரா எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக ஃபேமஸாக நம்ம இந்தியாவில் இருக்குது, ஃபோனாக்கும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் தருது. நம்ம ஃபஸ்ட்டே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இங்கே வந்து அனிமல்ஸோட வகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90,000+ வந்து இருக்குது. ஸோ கண்ட்ரீஸில் வந்து 2,000 ஸ்பீஷஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து இந்த வேர்ல்டு ஓவராலே பேர்ட்ஸோட எண்ணிக்கை பார்க்கும்போது 13% வந்து இது வந்து உள்ளடங்குது. அதே மாதிரி 2,546 வகையான மீன்கள் வந்து இருக்குது. இது வேர்ல்ட் ஸ்டாக்ல வந்து 12% வந்து இடம் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 5 to 8% வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ் வந்து இந்த இந்தியாவில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் வந்து ரொம்ப மெஜஸ்டிக்கான அனிமல் இல்லையா? ஸோ அது வந்து இந்த ஹாட் அண்ட் வெட் ஃபாரஸ்ட்டில் கூட இருக்கும். இது வந்து நம்மளோட ஊரில் இருக்குது, நம்மளோட கண்ட்ரியில் வந்து இருக்குது. எந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா அசாம், கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த எலிஃபெண்ட் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் 1 ஹார்ன் ரைனோ இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம வந்து ஸ்வாபி அண்ட் மேஷியன் லேண்டில் தான் இது வந்து வசிக்குமா. ஸோ இதுவுமே வந்து அசாம், வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி பகுதிகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வறண்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரான் ஆஃப் கஞ்ச், தார் டெசர்ட்ஸ் இந்த இடத்துங்க எல்லாமே இந்த வைல்ட் ஆஷ், காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வைல்ட் ஆஷ் வந்து இருக்குது, இது மாதிரி பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து இந்தியன் பைசன், ப்ளூபில், காசல், அதுக்கப்புறம் நிறைய வகையான அந்த டிஃப்ரெண்ட் டியர் எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். சரியா? மங்கி வந்து நிறைய வகை இருக்கு இல்லையா? ஸோ நிறைய வகையுமே நம்ம வந்து இந்த எல்லாமே இந்தியாவில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்தியாவில் மட்டும்தான் இந்த கண்ட்ரிலேயே ஹோல் வேர்ல்ட்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் மட்டும்தான் லயனும் டைகரும் ஒன்றா வாழ்கிற நாடு நம்ம நாடு தான். ஸோ இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் ஃபாரஸ்ட்டில் வந்து லயன் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மத்திய பிரதேஷ், சுந்தர்பன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஹிமாலயன் ரீஜன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளால் வந்து டைகரையுமே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அண்ட் இங்கே வந்து லியோபர்ட் கூட வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஹிமாலயா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டான பகுதி இல்லையா? ஒரு பனி பிரதேசம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ லடாக் இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட ஒரு ஃப்ரீஸ் ஆகிற நிலைமையில இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்ல கூட அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு. யாக்கு, அதுக்கப்புறம் வைல்ட் டாக்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு வைல்ட் டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் அளவுக்கு இருக்குமா. அதுக்கப்புறமா டிபெட்டியன் என்டிலோப், ப்ளூ ஷிப், வைல்ட் ஷிப், பியர், ஸ்னோ லியோபர்ட், ரெட் பாண்டா இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து ரிவர்ஸ், லேக்ஸ், கோஸ்டல் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா? இங்கேயுமே அதிக வகையான டர்ட்டில்ஸ், crocodile, கேரியர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போது நாளுக்கு நாள் வர 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 இந்த டர்ட்டில், கேரியர்ஸ் எல்லாமே அழியும் தருவாயில் தான் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி நிறைய அது crocodile தான் நம்மளால் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாக பார்க்க முடியும்னா. ஸோ இந்தியாவில் வந்து பேர்ட் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லானது பீகாக்கு, டக்கு, கிரேனு, பீஜன் இந்த மாதிரி இல்லாத இடங்களே இல்லை. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாலையும் இருக்குது, வெட் லேண்ட்லேயுமே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய வந்து எடிபிள் பிளான்ட்ஸ் நிறைய நம்மளால் வந்து கிடைக்கிது. அப்புறம் இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, மீட்டுக்கு, எக்ஸுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ ஃபிஷ்லேருந்து நமக்கு நிறைய நியூட்ரிட்டிவ் ஃபுட் எல்லாமே வந்து கிடைக்கிது. நிறைய இன்செக்ட்ஸ் வந்து நிறைய பாலினேஷன் ஆஃப் கிராப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரூட்ஸ், ட்ரீஸ் எல்லா வகையான செழிப்பு மிகுஞ்ச நாடு தான் நம்மளோட கண்ட்ரி இந்தியா. இது என்னதான் இவ்வளோ செழிப்பாக இருந்தாலுமே நம்ம மக்கள் அது சும்மா விட்டுருவாங்களா? ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் இந்த நேச்சுரல் வெஜிடேஷனுக்கு எல்லாமே ரொம்ப ஆபத்தாக இருக்குது. எப்படி ஆபத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நிறையா வகை நம்ம தேவைக்கு மீறி தாவரம், விலங்கு இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறது, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோம். அதாவது ஒரு வேட்டையாடுறது இது மாதிரி நிறையா வகை பண்ணுறதுனால அதோட அழியுது. கிட்டத்தட்ட வந்து 1300 பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்து ஆபத்தில் இருக்கான். அது மாதிரி 20 ஸ்பீஷஸ் அந்த பிளான்ட் வகையை வந்து அழிஞ்சே போச்சான். அதே மாதிரி தான் அனிமல்ஸும் ஒரு சிலது அழியும் தருவாயில் இருக்குது, ஒரு சில ஸ்பீஷஸ் வந்து அழிஞ்சே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஹண்டிங், ஒரு பேஷனுக்காக வந்து ஹண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கமர்ஷியல் யூஸ்க்காக இப்போ யானைகளோட தந்தம் வந்து அதிகப்படியான ரேட்டுக்கு போகும். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா யானையோட தந்தத்தை எடுத்துட்டா யானை வந்து உயிரிழந்துடும். ஒட்டுமொட்ட ஸ்ட்ரென்த்துமே யானைக்கு வந்து தந்தத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த தந்தத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த யானையை கொள்றது எல்லாமே நிறையா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து அதை சாவடிக்கிறது. அதுக்கப்புறமா நிறைய பொல்யூஷன் எது வருது அப்படின்னு பார்த்தா கெமிக்கல், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாமே வந்து தண்ணியில், ஆறில் கலக்கிறதுனால அது வந்து அது கன்சியூம் பண்ணுறதுனால இந்த மாதிரி இறப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. ஆசிட் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து கட் பண்ணுறாங்க. ஒரு எதுக்காக அப்படின்னு பார்த்தா அந்த லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அவங்க மேற்கொண்டு அதில் வேறு ஏதாவது குடிபெயர்ந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய அதை அப்படி அழிச்சிட்டு கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இம்பேலன்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ
ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இது என்ன இனிஷியேட்டிவ் எடுத்து என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 18 பயோஸ்பியர் ரிசர்வ் கண்ட்ரியில் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளோரா அண்ட் ஃபூனா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து 12 அப்படிங்கிறது நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நேம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நான் ஒரு சிலது சொல்கிறேன். சுந்தர்பன், நந்தாதேவி, அதுக்கப்புறம் த கர் ஆஃப் மன்னா, நீல்கிரி, இந்த மாதிரி கிரேட் நிக்கோபார், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் நிறைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து பயாலஜிக்கல் கார்டனுக்கு, பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1992லேருந்து இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் ரைனோ, ப்ராஜெக்ட் கிரேட் இந்தியன் பஸ்டர், இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம நாட்டில் வந்து 106 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, 573 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது, ஜுவாலஜிக்கல் கார்டன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்காக? இந்த ஒரு நேச்சுரல் வெஜிடேஷனை ஒரு பேலன்ஸாக வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்குது, அதுங்க சும்மா விட்டாவே இயற்கை அப்படிங்கிறது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கு சூப்பராக வளர்ந்துடும். ஆனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாவே போதும். அதான் நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்யக்கூடிய பெரிய நன்மை அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம சைடில் இருந்தும் கொஞ்சம் வந்து இது பண்ணணும். என்னென்னா தேவையில்லாமல் எந்த செடியுமே வந்து வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, இது மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அதை வந்து சேதப்படுத்தாமல் அதாவது போக்கில் விட்டாவே போதும். இதுதான் நம்ம பக்கத்துலேருந்து அதை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதோட அந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு நான் சொன்ன விதம் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.